மகனே மாதாமணி மாலையா என்றும் நாமமே பண்ணினான் நின்றொரு எல்லல விரக்கம் இல்லையோ என்னிடவதிஷ்டமுனையோ கொடிய பாவினான் முன்னால் செய்த தீவினையோ அன்னை தந்தையர் போல் ஆதரிப்பவனுனை அல்லாமல் வேறுண்டோ அபிஷேக முடிகொண்டவனும் நீ மச்சமோதர் அரசே இன்னம் இல்லாத வட்டரக்க தெய்வமே என் தீவினை அகற்ற வருவாய் சீதாபிராமனே மாதா பிதாவென என் சிந்தை முடிகொண்ட குருவே பஞ்சனை மெத்த மேலும் படிவளர் மேலும் செஞ்சவே பிறண்டெழுந்த செய்கை போல் பிரகலாதன் அஞ்சன மேனி வள்ளல் மேனிதனில் எஞ்சுதம் இல்லாமல் தான் இருந்தார் மனமகிழ்ந்தார் அகோதப்படி என்றால் இந்த விதமாக இரண்டே மகாராஜர் உத்தரப்படிக்கு மல்லர்கள் 1000 அடி உயரம் உள்ள மலை மேல் ஏற்றி கையும் காலும் துண்டு கட்டி தலைக்கீழாக விட்ட பொழுது ஸ்ரீமனார் ஆயனுடைய கிருபை கடாட்சத்தால் மல்லிகை முல்லை கோங்கு மந்தரம் சொல்லக்கூடிய பலவித புஷ்பங்களை கொண்டு வந்து அஞ்சன மேல் பரப்பி அங்கீரை தெளித்து அதில் நித்திரை செய்த பிறந்து எழுந்த பாவனை போல் மேலும் அதிகாலை 4 மணி இன்னொரு விஷயம் பெருந்திடகுழி கட்ட பெருமலை போல போட்டு 1000 உடன் நெய்யையும் முழுவதும் பார்த்து இருப்பதை மூட்டிவிட்டது மைத்தனை அருப்பமாய் கட்டி தூக்கி அனலிலே போடுகிறார். பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒட்டரை வர வைத்து நமது இடத்திலே ஒரு பெருங்குழியாக வெட்டி அது மேலே கட்டைகளை மூட்டைகள் அடித்து அது மேல 1000 குடம் நெய்யை ஊற்றி அக்கினி அந்த மலாவி அக்கினியை மூட்டி அந்த சண்டால திருப்பயலை போட்டு விட்டால் அந்த அக்கினியிலே பொசித்து விடுவார். நாட்டு வேலை சட்டி உனக்கு ஒரு வேலை இருக்குது. என்ன வேலை? பெரிய வேலை. ராணி வேலை சும்மா தான் பக்கீரம் 1000 அடி 1000 அடி குழி நோண்டணும். அகலம் ஆமா நீளம் 1000 நோண்டி கட்டை மட்டைகளை போட்டு நெய்யை ஊத்தி கொளுத்தி அதுல ஒருத்தவனை தள்ளணும். கேஸ் போட்டு போறாங்க. போட மாட்டாங்க. உனக்கு சேர வேண்டிய சன்மானம் வழங்கப்படும். இது நீங்க எல்லாம் பாத்துக்கிறாங்க. சாய் சொன்னா கூட கை கட்ட தாச்சு உனக்கு எவ்வளவு சன்மானம் வேணுமோ மகாராஜாட்ட வாங்கி தரோம். ஆமா ஐயோ காசு போதுங்க. பெருத்த குழி பெரிய கிணறு வெட்டிடுங்க. அந்த
கட்டையெல்லாம் வாரி போட்டு போச்சு. எல்லாம் கட்டி என்னுடைய மகன் உத்தரப்படித்து மல்லர்கள் 1000 குழியை வெட்டி அதில் 1000 வண்டி கட்டைகளை கொட்டி அதில் 1000 கூட நெய்யை வார்த்து அண்டமல அவிய அக்கினை வளர்த்து அந்த அக்கினியில் தள்ளிய பொழுது ஸ்ரீமன் நாராயணனுடைய கிருபை கடாட்சத்தால் அந்த அக்கினியானது குளிர்ந்த ஜலம் போல் மாறியதை கண்ட மல்லர்கள் ஓட்ட ஓட்டமாக ஓடி இரணிய மகாராஜனுக்கு சொல்கின்றவதை காண்க. அந்த சண்டாளன் ஒழிந்து விட்டானா? ஒழிந்து விட்டானையா? சபா சபா வஞ்சனை செய்து விட்டார். விளங்கிட்டு சிறையில் எடுத்து போடினால் அப்படியே செய்யணும். நெருப்பதனை பற்றி சிறையிலிட்டு அவனையும் கட்டத்தை கொள்ள முதல்வர் பாம்பை உத்தாரணை வர வழித்து வக்கீல் அவன் உயிரைத்தானே. நமது பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிட்டாரனை வரவழைத்து அவன் கையில இருக்கக்கூடிய அஷ்டமா நாகங்களான அனந்தன், சங்கன், கார்போடன், வாசகி, சொல்லக்கூடிய விஷமுள்ள நாகங்களாக அவன் மேலே கத்தி கொத்த வச்சால் கண்டிப்பா ஒழிஞ்சிடும்.
பாம்புக்குது. ஏய், என்கிட்ட மலை பாம்பு இருக்கு, மண்ணுளி பாம்பு இருக்கு, தண்ணி பாம்பு இருக்கு, கருநாகம் வச்சிருக்கியா? கருநாகம் இருக்கு. அகோதப்படி என்றால் இந்த விதமாக ஏனைய மகாராஜன் உத்தரப்படிக்கு மல்லர்கள் அஷ்ட நாகங்களை கொண்டு வந்து பிரகலாதன் மீது விட்டு கடிக்க செய்த போது அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய கிருபை கடாட்சத்தால் அந்த நாகத்தினுடைய பற்கள் எல்லாம் பொடி பொடியாய் உதிர்ந்து போனதை கண்ட மல்லர்கள் ஓட்ட ஓட்டமாக ஓடி இளைய மகாராஜனுக்கு சொல்கின்ற விதம் காண்க. ஒழிந்து விட்டானா? ஒழிந்து விட்டான் ஐயா. இன்னொரு விஷயம், அந்த வாட்டி பேசாலும் கொஞ்சம் செய்தானா? சிறைச்சாலையிலே போட்டு விடுங்கள். விஷயம், நாட்டியாரோம் எல்லாம் நடுங்கி தரையோன்னாங்க. வீட்டு ஆயுதம் எடுத்து தீவிரமாக சென்றேன். இருக்கும் கஜேந்திரனை வர வகைக்க குமரதனை கொள்கிறோம். கஜேந்திரன் என்று சொல்லக்கூடிய ஏனைய வரவழைத்து அந்த சண்டாள சிறு பையனை காலையும் கும்பாலையும் நசிச்சு சாகடிக்க செய்ய நசிடுவான். யானைக்கு தப்பிச்சு போடுவோம். யானை விட்டு மிதிக்கு அது மிதியாச்சு.
உத்தரப்படிக்கு மல்லர்கள் மதமுடைய யானையானதை மதம் கொண்ட யானையை கொண்டு வந்து போது ஸ்ரீமநாராயணனுடைய கிருபை கடாட்சத்தால் அந்த யானையானது பலமாக சுற்றி வந்து நமஸ்காரம் செய்து கொண்டதை கண்ட மல்லர்கள் ஓட்ட ஓட்டமாக ஓடி காசு போடல அவங்க வீட்டுல நாளைக்கு யானை வரும் பாம்பு வரும் வல்ல மந்திரி ஏற்றாலை மாலை போல வட்ட பாரா கண்ணிலே பிடித்து கட்டு கடலிலே அழுத்தி போட்டு வல்லையில் ஓடி வந்து உற்றதை சொல்லாவிட்டா அறுப்பேன் பாரா கடலிலே கொண்டு போய் போட்டு விட்டால் ஒழிந்து விடுவான். அப்பவே மாட்டான். என்னுடைய அரசாட்சி இந்த சபையில் இருக்கும் போது ஒரு அபய குரல் யார் இவர்கள்? இந்த வார்த்தை இங்க வரக்கூடாது. என்னோட இந்த ராஜ்யசபையில வரக்கூடாது. நீங்க யார் எங்க போகிறீர்கள்? எங்க செல்லுகிறார்கள்? எங்க போக கூடாது. இங்க நிர்தாபுரி பட்டணத்தில் இருக்கக்கூடிய இரணியனமோ பஞ்சம் பட்டினி எல்லாம் தீர்ந்து விடும். அதை நாங்க கொடுக்கிறோம்.
குறைகள் இருந்தால் நான் சொல்லியது போல் அவனை பாறாங்கல்லை முதுகிலே கட்டிக்கொண்டு நடுக்கடலிலே விட்டு அவனை சாகடிக்க செய்ய வேண்டும். தப்பதான் மாட்டாங்க. அந்த முறை அந்த மோனு நாட்டி கடல்ல தூக்கி போடுவாங்க, அப்படியே கட்டி போட்டாங்க உள்ள போடுவான் தண்ணியில. அப்படின்னா சொல்றான், அவன் நம்பிக்கை தான் கிடைக்குது. நீ நம்பிட முடியாது. என்ன பண்ணும்? ஐயோ படி என்றால் இந்த விதமாக இரண்டு மகாராஜன் உத்தரப்படிக்கு மல்லர்கள் பிரகலாதனை பெரிய பாறாங்கல்லோடு சேர்த்திருக்க கட்டி கப்பலில் கொண்டு போய் நடுக்கடலில் தள்ளிவிட அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய கிருபை கடாட்சத்தால் அந்த கல்லானது தெப்பமாக மாறி கரையில் கொண்டு வந்து சேர்த்ததை கண்ட மல்லர்கள் ஓட்ட ஓட்டமாக ஓடி மகாராஜனுக்கு சொல்கின்ற விதம் காண்க. சண்டாளன் ஒழிந்து விட்டானா? சண்டாளன் ஒழியவில்லை. பகவானை போட்டி செய்த பயிலை கைத்திலே கட்டி கொண்டு அவனை தூக்கி போட்ட அது யானைகள் கூட்டி அரக்கிட செய்வாயே. என்று சொல்லக்கூடிய மதம் பொருந்திய யானை அதை கொண்டு வந்து அந்த சண்டாள சீர்பையிலே கற்கணத்துல தூக்கி போட்டு அந்த சண்டாள சீர்பையிலே அவனை சாகடிக்க வேண்டும். அப்படி ஏதாகிலும் தவறு எது நடந்து விட்டால் இந்த முறை நீங்கள் யாரும் தப்ப முடியாது. இந்த முறை
தப்பி பண்ணுங்க. தப்பிக்கவே விட மாட்டோம். போட்டு எப்படி ஆடுற மட்டும் பாரு. ஏய், அது உதாரணம் இல்லையா? நான் உங்க கைதான். நமோ நாராயணாம் அச்சுதானந்த வேத பாராயணாம் துரகரி பலி தீர்க்கும் காரணாம் புண்ணிய புருஷோத்தம ஞான பரிபூரணா ஆத்மாலயனாகி நின்றாயே. பஸ்ல ஏறி போட்டா வண்டி வந்துருச்சு எங்களுக்கு எந்த ஒரு இதெல்லாம் எல்லாம் உடஞ்சி கை கால் உடஞ்சி என்னென்னமோ நடக்குது ஏந்திரமா ஏமா யாரு ஏந்திரமா நீங்கள் கேளுங்கள். பஞ்சாட்சரமுடைய பரமசிவன் பிச்சையை தவித்தருளிய சக்கரத்தனாகிய ஸ்ரீமன் நாராயணனை இல்லத்தோடு பஜனை செய்யுங்கோள் மலர்களே. பின்னையும் கேளுங்கோள் மலர்களே. சீதராமத்துடைய பெருமை என்னவென்றால் சீதரன் என்பது குளிர்ச்சி பொருந்திய ஜலம். அந்த ஜலத்தில் பிறந்தது தாமரை. அந்த தாமரையில் பிறந்தது லட்சுமி. அந்த லட்சுமிக்கு நண்பனாகியவன் சீதரநாமம். ஆதியில் பக்திக்கும் புத்திக்கும் பிராண அந்தி பகாலத்திற்கு ஒரு சுலபமான மந்திரம் கடாட்சிக்க வேண்டும் என்று உமையவளை நோக்கி ஒரு சுலபமான மந்திரம் கடாட்சிக்க வேண்டும் என்று கேட்டபடியால் நாராயணா என்னும் மூலத்தில்
இரண்டாம் எழுத்தும்